அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு 6 மாசம் முன்னால போன் அடிச்சாரு. அண்ணன் என்ன பிரதர், என் மகளுக்கு கல்யாணம், நீங்க வருவீங்களான்னு. இல்லையோ இப்ப சொல்றீங்களான்னு. ஒன்னு சொன்னாரு, இந்த வாரம் மலேசியா போறேன்னா, அப்புறம் சிங்கப்பூர் போறேன்னா, அதுக்கு அடுத்த அடுத்த மாசம் ஜெர்மனிக்கு போறேன்னா, அதுக்கு அடுத்த மாசம் ஹாலந்து போறேன்னு ஒன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கூடாது ஓன்னு அழுவுறாரு. என்னடான்னு கேட்டா, அவர் என் செமினாருக்கு வரும்போது அவர் வேலை கருவாடு வித்த வேலை தூத்துக்குடியில டெலிவரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வெள்ளை வெள்ளையா வாந்தி எடுத்தார். அதனாலதான் எனக்கு ஒரு பட்டப்பெயர் வந்தது, வாந்தி எடுக்கிறவன் என்று. அந்த மாதிரிலாம் நல்ல பெயர்களை கர்த்தர் எனக்கு சூட்ட பாக்கியம் கொடுத்தார். உடனே இவர் வெள்ளை வெள்ளையா வாந்தி எடுத்தாரு. உடனே கிட்ட வந்தார், கையெல்லாம் முறுக்கி போச்சு. அந்த டெலிவரன்ஸ் நேரத்துல அதெல்லாம் விட்டுருங்க, அவர் விடுதலை அடைஞ்சார். போனார் பாருங்க வீட்டுக்கு, 8 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரே கருவாடியும் விட்டுட்டார், 7 புள்ள. உடனே அந்த கோஆர்டினேட்டர், தூத்துக்குடியில நம்ம கோஆர்டினேட்டர் போன் அடிச்சு, அண்ணா என்னென்ன பண்றது, இவர் வேலைக்கும் போக மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் பைபிள். உடனே நான் என்ன பண்ணேன், சரி நம்ம புஸ்தகத்தை அவர் வித்து கொடுக்கட்டும், மாசம் ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு. அதுக்கு பிறகு என் புஸ்தகத்தை தூக்கிட்டு எங்க போனாலும் வித்துக்கிட்டு இருப்பாரு. 500 ரூபாய் மாசம் கொடுத்து கொண்டு இருந்தோம். பிறகு இவர் 8 மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சார்ல பைபிள்ல, சும்மா இருக்குமா? இவர் பஸ் உள்ள ஏறி உட்கார்ந்த உடனே இந்த பஸ்ல பிசாசு பிடிச்சதெல்லாம் ஆன ஆட வேண்டியது. உண்மை, கர்த்தருக்கு முன்னால நான் ஒரு வார்த்தை கூட இது எதுக்கு உங்ககிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் என்னது. உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க கதையே இவர் முன்னால சீன் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்றேன். இன்னைக்கு என்கிட்ட கூட அவ்வளோ கம்ப்யூட்டர் இல்லை தூத்துக்குடியில். அவர்கிட்ட ஒரு 10-15 கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பெரிய ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு ஒரு நாள் மதுரைக்கு போகிறோம். ஒரு காரை கொண்டு வர்றாரு. அந்த கார் என்னடான்னா, நம்ம பாஸ்டர் டேவிட் பிரகாஷ் கிட்ட முன்னால் இருந்துச்சு, கண்டாசாவா என்னமோ ஒரு பெரிய உயர்ந்த காரு. அண்ணா வந்து அந்த காருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னான்றாரு. நான் போய் அதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு, இப்ப என்னடான்னா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாசம் இங்க, இந்த மாசம் இங்க, இந்த மாசம் இங்க, இந்த மாசம் இங்க. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அற்புத அடையாள ஊழியங்கள் இருக்கு. அது திடீர்னு உங்களுடைய அந்தஸ்தையே உயர்த்தி விடுமாறுங்க.